வணக்கம். நம்ம சிங்கப்பூர் மலேசியா டூரில் இன்றைக்கி சிங்கப்பூரில் 4வது நாள் 3 நாள் டூர் முடிஞ்சு ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம மலேசியாவுக்கு கிளம்புறோம். இன்றைய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு பஸ்ஸிலேயே ட்ராவல் பண்ணுறோம். அதுதான் இன்றைய நிகழ்ச்சி. அதாவது மலேசியாவுக்கு போகிற வழியில் சிங்கப்பூர் இமிக்ரேஷன் இருக்குது. நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம். அந்த பஸ்ஸு வந்து சிங்கப்பூரோட பார்டர் வரைக்கும் வரும். அப்புறம் நம்மளை இறக்கி விட்டு அந்த பஸ்ஸு வந்து ரிட்டன் சிங்கப்பூருக்கு போயிடும். நம்ம அங்கேருந்து இறங்கி மலேசியாவுக்குள்ளே என்ட்ராகும். அங்கே இமிக்ரேஷன் முடித்த உடனே அங்கே மலேசியா பஸ்ஸும் மலேசியா கேடும் நமக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு 6 மணி நேரம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் பஸ்ஸில். வாங்க, இதான் காலை உணவு முடிச்சாச்சு. பஸ்ஸில் எல்லாம் லக்கேஜெலாம் ஏற்றிட்டு சிங்கப்பூருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இதான் மலேசியா பார்டரு. மலேசியாவில் நம்ம பயணம் பண்ணக்கூடிய பஸ்ஸு. மலேசியா கைடு எல்லோரும் வந்துட்டாங்க. மலேசியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பார்க்குறதுக்கு சீனரிஸ்ன்னு எதுவும் இல்லை, வெறும் பாமாயில் மரங்களாக இருந்துச்சு. இப்போ போகிற வழியில் நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. இங்கே முடிச்சுட்டு நமக்கு இன்னும் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கான ட்ராவல் டைம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் பஸ்ஸில் எல்லோரும் குவிஸ் கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நிறையா அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டு பஸ்ஸில் போனோம். அந்த வீடியோஸ் பாருங்கள். இல்லாமல் போயிட்டு இருக்கோமா எல்லாருமே ஒரு குத்து மதிப்பாக போயிட்டு இருக்கான். நேராக பார்க்குறதுக்கு வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். மலேசியாவில் நிற்கக்கூடாது, பஸ்ஸில் நிற்கக்கூடாது. சாலை கற்பகம் பண்ணி நான் வந்து திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. நானே என் ஒய்ஃப் காயத்ரி, நாங்கள் 2 பேரும் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறோம். சுஷ்மா, ஹஸ்பண்ட் பேர் வந்து அஜித். மேரேஜ் ஆனதுலேருந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அது 2 வருஷம் அப்புறம் தான் இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப், அதுவும் குரூப் ட்ரிப்புக்கு வந்து நான் ரொம்ப யோசித்தேன். நிறைய பேரோட போகணும், எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் வந்து கூட பேசினது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். பட்டு நாதம் தரும் புழலு நானா மாறக்கூடாதா? நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரம் கூடும் காலம் மாறாதா? மாமன் காதில் சேராதா? நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும். இந்த நேரம்தான் உன்னை எண்ணி பொட்டு வச்ச போல பாய போட்டு வச்ச இஷ்டப்பட்ட ஆசை வச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சா. ஒரு சனம் தூங்கிருச்சு, பூத காத்தும் அடிச்சிருச்சு. ஆவிமனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு வழியாக 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மலேசியாவுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். காலையில் 8 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி 2. அதனால் இப்போ மலேசியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு நேராக எங்கே போகிறோன்னா லஞ்சுக்கு போகிறோம். லஞ்சு முடிச்சுட்டு நேராக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் ஹவர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு 7 மணிக்கு நம்ம வந்து ட்வின் டவர் போய் பார்க்க போகிறோம். அந்த நைட்டு லைட் வெளிச்சத்தில் ட்வின் டவர் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ லஞ்ச் முடிப்போம். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஹோட்டல் ஃபியூராமா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டோம். இப்போ செக்இன் பண்ண போகிறோம். எல்லோரும் ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. நம்ம டூர் மேனேஜர் ஜனா இப்போ எல்லாருக்கும் ரூம் அலாட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ எல்லோரும் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் 3 மணி நேரம். வாங்க ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இதுதான் நமக்கு கொடுத்துருந்த ஹோட்டல் ரூமு. 6th ஃப்ளோரில் இருந்துச்சு. சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியாலேயும் சரி ஹோட்டல் ரூமில் நம்ம வெளியில் போகிறதுக்குள்ளே ரூமை நம்ம கலைச்சி போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது துணிலாம் அங்கங்கே போட்டிருந்தாலும் பொருள்லாம் அங்கங்கே போட்டிருந்தாலும் நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரூமில் ஒரு 3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மணி 6:30. எல்லோரும் வந்து ட்வின் டவர் பார்க்குறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷனில் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதுதான் ட்வின் டவர். நைட்டு லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு அரை மணி நேரம் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம நேராக டின்னர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹோட்டல் ஹாலிடே இன்னில் தான் நமக்கு டின்னர் இன்றைக்கி. இங்கே டின்னர் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அரபில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் போல். அதில் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 8 பேர் மட்டும் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், சும்மா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்து அந்த இடத்துக்கு போனோம். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ரோடு கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சுற்றி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் மலேசியாவிலையாக இருக்கட்டும் சிங்கப்பூர்லையாக இருக்கட்டும் நீங்கள் டூர் போனீங்கன்னா பயங்கர ஹீட்டு, பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போயுமே ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் என்ன ஷோரூம் இருக்கோ அதுக்குள்ளே போயிருங்க. சும்மா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏசி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கண்டினியூஸாக நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணோம்.
ஒரு வழியாக நம்ம அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. மலேசியாவில் வந்து துரியன் பழம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப வாடையாக இருக்குது, கொமட்டுற மாதிரி இருக்குது. கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம கையிலே கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்தளவு அது வந்து நல்லாவே இல்லை. இது பாருங்கள், இதுதான் அந்த துரியன் பழம். மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பாலிசி மெயின்டைன் பண்ணுறோம். நீங்களும் வேணால் அந்த பாலிசியை மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம வெளியில் எங்கே போனாலும் நம்ம வீட்டில் ரெகுலராக என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டுக்கணும். அங்கே போய் புதுசாக ட்ரை பண்ணி ஏதாச்சும் உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா நம்ம ரிஸ்கில் மாட்டிடுவோம். இது வந்து நாங்கள் பாலிசியாக வச்சுருக்கோம். அதனால் எங்கே போனாலும் நம்ம வேடிக்கை பார்க்கணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க என்னன்ட்டு. ஆனால் நமக்கு என்ன ஒத்துக்குமோ அதை சாப்பிட்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்னன்னே தெரியல, என்ன உயிரினோன்னே தெரியல. கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், என்னென்னமோ வச்சு நைட்டு 12 மணிக்கு வளைச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கிடைக்கிற எந்த ஃபுட்டுக்குமே நமக்கு பேர் தெரியல. முதல்ல அது என்ன ஃபுட்டுன்னே தெரியல, அது என்ன வெரைட்டினே தெரியல. அதனால் பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் கிடைக்கிது இங்கே மலேசியாவில் நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 40 நிமிஷம் நடந்து போனோம். ஏன்னா வழியில் எல்லா இடத்துலையும் லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த எஸ்கலேட்டர் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நடந்தே போக வேண்டியதாக இருந்துச்சு. ரோடும் கிராஸ் பண்ண முடியல. அதனால் ரொம்ப நேரம் நடந்து அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் கூட ஜிடி ஹாலிடேஸில் வந்த ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அதனால் அந்த பர்த்டேவை கொண்டாடிட்டு நாங்கள் 8 பேர் மட்டும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியது தான். குட் நைட். என்ன கிடைக்கல, ஸ்வீட் கிடைக்கலையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Okay. Thank you. Okay.